ஈரானோட அதி உயர் தலைவராக இருந்த அயத்துல்லா அலி காமேனி அப்படிங்கிற ஒரு 86 வயது முதியவரை கொலை செய்யறதுக்காக பல லட்சம் கோடி ரூபாய் பணத்தை இழந்து, பல்லாயிரம் உயிர்களை இழந்து, பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள இராணுவ தளங்களையும் இராணுவ உபகரணங்களையும் இழந்து, எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்காம திருட்டுத்தனமா போய் கொலை பண்ண ஒரு முட்டாள் கூட்டம் தான் இந்த இஸ்ரேலிய அமெரிக்க பேரினவாத கூட்டம். இவங்க கையையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருந்திருந்தாலே அடுத்து எப்ப வேணாலும் அந்த 86 வயது முதியவர் வயது மூப்பின் காரணமாகவோ இல்ல உடல்நலக்குறைவு ஏற்பட்டோ தன்னாலேயே உயிரிழந்திருப்பாரு. அதுக்கப்புறம் யார் உயர் தலைவரா வரக்கூடியதுங்கிற அந்த தேர்வுல தங்களோட ராஜதந்திரத்தை பயன்படுத்தி இவங்களுக்கு தலையாட்டக்கூடிய வகையிலான இவங்களுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய ஒருத்தரை உயர் தலைவரா கூட கொண்டு வந்திருந்திருக்கலாம். ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு? அவரை கொலை பண்ணதுனால அவர் குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க. ஒரே ஒருத்தரை தவிர அந்த ஒருத்தர் மட்டும்தான் தப்பி பிழைச்சாரு. அவர் தான் அவரோட மகன் முஜ்தபா காமேனி. அவர் தான் இப்ப உயர் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவரு இப்போ ஒரு அடிபட்ட புலி, தன்னுடைய குடும்பத்தையே மொத்தமாக இழந்த ஒரு அடிபட்ட புலி. அந்த புலியோட வாழை புடிச்சிட்டாரு இப்ப நம்ம ட்ரம்ப். அதனால அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாம, போரை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம முட்டாள்தனமா போய் சிக்கிக்கிட்ட ட்ரம்ப் இன்னொரு மகா யோக்கியன் வேடம் போட்டுக்கிட்டு இருக்க உலக தலைவரான திரு புட்டின் அவர்கள்ட்ட போய் காலில் விழுந்து கதறி இருக்காரு. அந்த புட்டினும் அந்த புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உயர் தலைவர்கிட்ட அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம், அவருக்கு முழுமையான ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு அவரை ஆகா ஓகோன்னு புகழ்ந்துட்டு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அதுக்கு அந்த ஈரான் தரப்பு மிக முக்கியமான நிபந்தனைகளை அமெரிக்காவுக்கு விதிச்சிருக்காங்க. அந்த நிபந்தனைகள்ல மிக முக்கியமானது அரபு பிராந்தியத்திலிருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேறணும். காசாவில இருந்து இஸ்ரேல் தன்னோட பழைய எல்லைகளுக்கு திரும்பணும். இவ்வளவு காலமும் ஈரானுக்கு விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளுக்கான இழப்பீடு வழங்கணும். ஈரானோட அணுசக்தி பாதுகாப்பு திறனை அங்கீகரிக்கணும். இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான நிபந்தனைகளை எல்லாம் விதிச்சிருக்காங்க. ஆனா இந்த நிபந்தனைகளை இப்ப அமெரிக்காவுக்கு நிறைவேற்றவும் முடியாது, நிறைவேற்றாம இருக்கவும் முடியாது. இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றினா இதுதான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கான முடிவுரையா இருக்கும். சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை 2026ஆம் ஆண்டு ஈரானுக்கு வழங்கியிருக்கு. அதை அவங்க கரெக்டா பயன்படுத்திட்டு இருக்காங்க.